பையிங் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஏசிய பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இது பார்க்கும்போது எப்படிதான் மனசாட்சியே இல்லாம மக்களை இப்படிலாம் ஏமாத்த தோணுது அப்படிங்கிறதே எனக்கு புரியல. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, பச்சையா பொய் சொல்றானுவோ. அதாவது இந்த ஏசிலேருந்து அப்படியே குளு குளுன்னு காத்து வரும். நீங்க ஷோரூம்ல போயிட்டு நீங்க ரூ. 24,000 ரூ. 50,000 செலவு பண்ணி ஏசி வாங்குறதுக்கு பதிலா, இந்த மிஷின வாங்குனா வெயில் காலத்துல ஜில்லுன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மனசாட்சியே இல்லாம பொய் சொல்லி அந்த ப்ராடக்ட்ட விக்கிறாங்க. இந்த சையத் இம்ரான் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்ட வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா, அது வெறும் ஹீட்டிங் காயில் மட்டும் தான் இருக்கு. அது ஜஸ்ட் வேணா ஹீட்டரா வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஒழிய, அதுலேருந்து குளு குளு காத்துலாம் வரவே வராது. ஸோ இதுமாரி பச்சையா பொய் சொல்லி சம்பாதிக்கிறானோ, எப்படிதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அது குறிப்பா யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 40 வயசுக்கு மேல பெரிய லெவல்ல இந்த ஸ்கேம் பத்தினா தெளிவு இல்லாம இருக்காங்க தெரியுமா? வயசானவங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேம்ல அதிகமா போய் மாட்டிக்கிறாங்க. இப்ப நம்ம மாரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இத வாங்க வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா நமக்கு தெரியும். கண்டிப்பா ரூ. 1300க்கு குளு குளு காத்துலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வயசானவங்கள அதிகமா டார்கெட் பண்ணி இந்த மாரி கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ போலீஸ் கண்டிப்பா தீவிரமான ஆக்ஷன் எடுத்து இந்த மாரி ஆட்கள, ஆசாமிகள புடிச்சு ஜெயில்ல போடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. மேற்கொண்டு உங்களுக்கு பயனுள்ள தகவல் வேணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, மறக்காம சேனல்னா ஆல் இன் ஒன் பாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.